அவுதுபில்லாஹிமினஷ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பின் மாணவர்களே, சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இஸ்லாம் பாடத்திலே குறிப்பாக உங்களுக்கு பரீட்சைக்கு இலகுபடுத்துவதற்காக ஒரு விசேடமான ஒரு வழிகாட்டலை தருவதற்காக நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பாடத்திலே அடிப்படை வணக்க வழிபாடுகள், அந்த அடிப்படை வணக்க வழிபாடுகள், அதற்கான ஆதாரங்கள், அதோடு தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வரும், அதற்கான விடை எழுதுவது தொடர்பாக உங்களுக்கு நான் வழிகாட்ட இருக்கிறேன். குறிப்பாக இந்த கையேடு அல்லது இந்த டியூட் எனது நண்பன் சகோதரர் ஃபசீல் நலீமி அவர்கள் தல்கஸ்பிட்டியைச் சேர்ந்தவர். அவர் தொகுத்து அனுப்பியிருந்த ஒரு டியூட். அதனை நான் மாணவர்களுடைய நலன் கருதி உங்களுக்கு இந்த டியூட்டை போடுவதோடு அதனை நான் உங்களுக்கு இலகுவாக தெளிவுபடுத்துகிறேன். எங்களுக்கு தெரியும் அடிப்படை வணக்கங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த அடிப்படை வணக்க வழிபாடுகள் தவிர எமது முழு வாழ்வையும் வணக்கமாக மாற்ற வேண்டுமென்றால், நாங்கள் 10ஆம் ஆண்டிலே படிக்கிறோம், முழு வாழ்வை இபாதா வணக்க வழிபாடாக மாற்ற வேண்டுமென்றால் நாங்கள் 5 நிபந்தனைகளை பேண வேண்டும். நாங்கள் செய்ய நீயத், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடு, நீயத்தோடு நாங்கள் செயற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறிய இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு ஏற்ப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப எங்களுடைய செயற்பாடுகளை அமைய வேண்டும். இந்த இரண்டை நாங்கள் 5ஆக கூறுவதென்றால், முதலாவதாக நீயத், இஸ்லாம் அங்கீகரித்த விடயமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் தடுத்த விடயமாக இருக்கக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படை கடமைகளுக்கு பாதகம் இல்லாமல் அமைய வேண்டும். அதே போன்று செய்யக்கூடிய செயலை திறம்பட செய்ய வேண்டும். முதலாவதாக எண்ணம், தூய எண்ணத்தோடு, இஹ்லாஸாக, தூய நீயத்தோடு நாங்கள் செயற்பட வேண்டும். உதாரணமாக கூறுவதென்றால், இருவர் பள்ளிவாயலுக்கு செல்லும் போது சென்று ஒருவர் பள்ளிவாயிலே இருவரும் ரெஸ்ட் எடுப்பார்கள். ஆனால் ஒருவர் இத்திகாஃப் நீயத்தோடு பள்ளியிலே தரித்து பின்னர் செல்வார்கள் என்றால், முதலாம் அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தால் அவருக்கு ஓய்வு கிடைத்திருக்கும். இரண்டாம் அவர் ஓய்வும் கிடைத்து அவருடைய நீயத், இத்திகாஃபுடைய நீயத் இருந்திருந்தால் அவருக்கு நன்மையும் கிடைக்கும். எனவே இவர்கள் இருவரையும் பாருங்கள், ஒருவருக்கு ஓய்வு, அடுத்தவருக்கு ஓய்வும் நன்மையும். எனவே எண்ணம், நீயத்தை பொறுத்துதான் இபாதாவாக மாற்றம் பெறும். எனவே எங்களுடைய அன்றாட வாழ்விலே செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அந்த நீயத் அடிப்படையாக அமையும். அடுத்த விடயம், இஸ்லாம் அங்கீகரித்த விடயமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அங்கீகரித்த விடயத்துக்கு அதுவும் இபாதாவாக வரும். இஸ்லாம் அங்கீகாரம் கொடுத்த இஸ்லாமிய வழிகாட்டலிலே, குர்ஆன் சுன்னாவிலே வழிகாட்டப்பட்ட கல்வி கற்றல், விளையாடுதல் போன்ற நல்ல இஸ்லாம் அங்கீகரித்த விடயமாக இருக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாம் தடுத்ததாக இருக்கக்கூடாது. ஹராமான பயணங்கள், ஹராமான விடயங்கள் அல்லது இஸ்லாம் தடுத்த விடயங்கள் இவைகளாக இருக்கக்கூடாது. ஒரு சுற்றுலா செல்வது ஹலாலான விடயம், ஆனால் அங்கே இஸ்லாம் தடுத்த விடயங்கள் பாவிக்கப்படும், குடிக்கப்படும் என்றிருந்தால், அல்லது கேலி கூத்துக்களாக இஸ்லாம் தடுத்த விடயங்களாக இருந்தால், எனவே அது கூடாது. எனவே முதலாவது விடயம் நீயத், இரண்டாவது இஸ்லாம் அங்கீகரித்ததாக இருக்க வேண்டும், இஸ்லாம் தடுத்ததாக இருக்கக்கூடாது. நம்ம 3 விடயத்தை நாங்கள் பார்த்தோம். 4வது விடயம், அடிப்படை கடமைகள் பாதிக்கக்கூடாது. தொழுகையில் நாங்கள் சுபஹ், லுஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகள், உதாரணமாக நாங்கள் லுஹர் நேரத்திலே விளையாடி கொண்டிருந்து லுஹர் தொழுவதற்கு கிடைக்காமல் அசர் வரை சென்றால், லுஹர் தொழ கிடைக்காமல் போனால் அந்த விடயம் இபாதாவாக மாற்றம் பெறாது, அடிப்படை கடமைக்கு பாதகம். அதே நேரம் 5வது விடயம், செய்யக்கூடிய செயலை திறம்பட செவ்வனே கச்சிதமாக செய்யணும். இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அஹதுக்கும் இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் யுத்துக்கினஹு. அதாவது ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது அதை திறம்பட செவ்வனே கச்சிதமாக செய்ய வேண்டும். அது இறுதியான நிபந்தனை. எனவே அந்த வகையிலே நாங்கள் கூறுவோம், இபாதா முழு வாழ்வையும் இபாதாவாக மாற்றலாம். அடுத்ததாக நாங்கள் இபாதா என்றால் என்ன? இபாதா என்றால் வணங்குதல், மொழி கருத்து. அதே நேரம் பரிபாஷை கருத்து, இஸ்லாம் ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பது, தடுத்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடப்பது இபாதாவாகும். யூசுப் அல் கர்தாவி என்ற அறிஞர் கூறக்கூடிய கருத்தின் அடிப்படையில் காயத்துல் ஹுப்பி காயத்துல் ஹுலு,
இபாதா என்றால் அதிகூடிய அன்பும் அதிகூடிய பணிவும் கலந்த அந்த வணக்கம் இபாதாவாகும். எனவே ஒரு அடியான் தன்னுடைய பகுத்தறிவு ஆற்றல் திறமைகளை அனைத்தையும் அல்லாவிடத்திலே நான் சரணடைகிறேன் என்று பணிந்து செய்யக்கூடிய அந்த செயல்தான் இபாதாவாகும். எனவே அந்த வகையிலே நாங்கள் இப்போது இபாதாவுக்கான அடிப்படை வணக்க வழிபாடுகளுக்கான ஆதாரங்களை பார்ப்போம். உதாரணமாக தொழுகைக்கான ஆதாரங்கள். இந்த இடத்திலே பாருங்கள், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தடுக்கும். ஒரு குர்ஆன் ஆயத். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். அதே போன்று சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். இது தவிர எங்களுக்கு இன்னும் ஆதாரங்களை எடுக்கலாம். குர்ஆனிலே நேர குறிப்பிடப்பட்ட வணக்கமாக தொழுகையை குறிப்பிடுகின்றது. தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை தடுக்கக்கூடியது. தொழுகை என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றது. அதே போன்று சுவனத்திலே முதலாவது மறுமையிலே முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையாகும். சுவனத்தின் திறவுகோல் தொழுகையாகும். விண்ணுலக யாத்திரையின் மூலம் கிடைக்கப்பட்டது தொழுகையாகும். தொழுகை மூமினும் காஃபிருக்குள்ள ஒரு வேறுபாடாக காணப்படுகின்றது. போன்ற பல ஆதாரங்கள் இங்கு இருக்கக்கூடியது. இன்னும் ஆதாரங்களை எங்களுக்கு நோக்கலாம். இந்த விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம். நோன்புக்கான ஆதாரம் எங்களுக்கு அறிந்த விடயம்தான். விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டது. குதிபாலைக்கும் சியாம் கமா குதிபால் அல்லது மின் கபுலிக்கும் லால்லக்கும் தத்தக்கும். அதே போன்று அஸ்ஸாமுலி வானா ஜிதிபி, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே வழங்குகிறேன். ஹதீஸ். இது போன்று நோன்பு ஒரு கேடயமாகும். அதனை பாதுகாத்து கொள்ளும் வரை அது ஒரு கேடயமாக அமையப்பெறும். எனவே நோன்பை பொறுத்தவரையில் இன்னும் பல ஹதீஸ்களையும் குர்ஆன் ஆயத்துக்களையும் பார்க்கலாம். மாணவர்களே, ஒரு ஹதீஸை ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்கள் மனனமிட்டு எழுதக்கூடிய அமைப்பிலே ஓரிரு ஹதீஸ் ஒரு குர்ஆன் ஆயத்துக்களை நீங்கள் அது தொடர்பாக இந்த அடிப்படை வணக்கங்கள் தொடர்பாக தெரிந்திருப்பது மிகச் சிறப்பாகும். அந்த வகையிலே ஜக்காத்துக்கான ஆதாரங்கள். தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுப்பீராக. இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஜக்காத் வழங்குவதாகும். ஹஜ்ஜுக்கான ஆதாரம். எவர் அங்கு யாத்திரிகை செய்ய சக்தியுள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது கடமையாகும். அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி சுவர்க்கமே அன்றி வேறில்லை. எனவே இது போன்ற ஆதாரங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக தொழுகையின் முக்கியத்துவத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். தொழுகையின் முக்கியத்துவம். அடிப்படை இபாதாக்கள் முதன்மையானது வலியுறுத்தப்பட்டதுமான கடமை தொழுகை. அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வைக்க கடமையாக்கப்பட்டது. விண்ணுலகத்தில் எவராலும் இச்சந்தர்ப்பத்திலும் தவறவிட முடியாத நிறைவேற்றக்கூடிய கடமை. குஃப்ரையும் ஈமானை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு இபாதா. மஹ்ஷரில் முதலில் விசாரிக்கப்படும் ஒரு கடமை. நேரம் வரையறுக்கப்பட்ட கடமை. சுவனத்தின் திறவுகோல். அழகாக இந்த பாயிண்ட்ஸ்களை எங்களுக்கு பார்த்து கொண்டு பரீட்சைக்கு செல்லலாம். எனவே தொழுகையின் முக்கியத்துவம். இப்போது நோன்பின் முக்கியத்துவம். நோன்பு மறுமையில் மன்றாடக்கூடியது, ஷஃபாஅத் செய்கின்றது. நோன்பு குர்ஆனும் அல் குர்ஆனு வஸ்ஸியாமு யஷ்ஃபியான், அதாவது நோன்பு குர்ஆனும் எங்களுக்காக மன்றாடுகின்றது. எனவே மறுமையில் மன்றாடக்கூடியது. இறையச்சத்தை, நோன்புடைய பிரதான நோக்கம் தக்குவா, இறையச்சை ஏற்படுத்தக்கூடியது. பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. பன்மடங்கான கூலியை பெற்றுத்தரக்கூடியது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எங்களை மனக்கட்டுப்பாடுள்ள நிலைக்கு கொண்டு வர செய்யக்கூடியது நோன்பு. அதிக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கடமை தான் நோன்பாகும். நோய்களுக்கான நிவாரணியாக அமைகிறது. சோமு தசஹோ, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். எனவே நோன்பின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களை உங்களுக்கு எழுதலாம். சாதாரண தர மாணவர்கள் என்றால் இதனுடைய அடிப்படை விடயங்களை நீங்கள் சாதாரணமாக பார்த்து உங்களுக்கு எழுதக்கூடிய அமைப்பு காணப்படும். ஜக்காத்தின் முக்கியத்துவம். பாவங்களை விட்டும் தூய்மை அடைதல், பொருட்கள் சொத்துக்கள் தூய்மை பெறல், சமூகத்தில் வறுமை நீங்குதல். ஜக்காத்தை ஹுஸ்மின் அம்வாலிஹிம் சதகா துத்தஹிருக்கும் வதுஸக்கீஹிம், உங்களையும் தூய்மைப்படுத்தும், உங்களுடைய சொத்துக்களையும் தூய்மைப்படுத்தும். அந்த அடிப்படையிலே ஜக்காத்தை பெறுங்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. சமூகத்தின் வறுமை நீங்குதல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீங்குதல், உலோபித்தனம் பேராசையும் நீங்குதல், தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி சமூக அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தல், வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஏற்படுத்துதல். ஒரு பிரதேசத்துடைய வறுமை ஒழிப்பை சரியாக திட்டமிட்டு செய்யும் போது ஏற்படுத்தலாம். இதனை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் பெற்றுள்ளது என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஹஜ்ஜின் முக்கியத்துவம். அதே போன்றுதான் இறைவனது கட்டளைக்கு அடிபணிதல், கடமையிலிருந்து நீங்கி இறை கூலியை பெறல், முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படல். அன்று பிறந்த பாலகன் போன்று ஹஜ் வைத்து வரக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். செல்வத்தின் மீது ஆசை குறைதல், சர்வதேச ஒற்றுமை ஏற்படுத்துதல், ஏற்றத்தாழ்வு நீங்கி தியாக மனப்பான்கு ஏற்படுதல், புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தல்.
உள்ளட்சமும் பயபக்தியும் ஏற்படல். எனவே மாணவர்களே, நாங்கள் அடிப்படை இபாதா என்றால் என்னான்று பார்த்தோம். முழு வாழ்வை இபாதாவாக மாற்றக்கூடிய நிபந்தனைகள் என்னான்று பார்த்தோம். இப்போது அடிப்படை கடமைகளான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுக்கான ஆதாரங்களையும் அதன் முக்கியத்துவங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, பொதுவாக தொழுகையுடைய இம்மை பயன், மறுமை பயன், அல்லது ஆன்மீக பயன், லௌகீக பயன், அல்லது தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பயன், சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்றெல்லாம் பாகுபடுத்தி வினாக்கள் வரக்கூடியதை பார்க்கலாம். எனவே இங்கே இந்த டியூட்டிலே அழகாக உங்களுக்கு இலகுவாக விளங்கும் அமைப்பிலே இம்மை பயன், மறுமை பயன் என்று பாகுபடுத்தி இருப்பதை பார்க்கலாம். இம்மை பயன்கள் தொழுகையுடைய இம்மை இந்த உலகிலே கிடைக்கக்கூடிய பயன்கள் என்றால் நேரத்துக்கு இயங்கக்கூடிய நிலையை தொழுகை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் அது நேரத்துக்காக நாங்கள் 5 நேரம் சரியாக தொழும் போது குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் இயங்கக்கூடிய தன்மை எங்களிடத்தில் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் சரியாக நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு அடிப்படையாக அமைகின்றது. அடுத்தது, நாங்கள் இமாமுக்கு கட்டுப்பட்டு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதனூடாக கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு எங்களிடத்தில் ஏற்படுகின்றது. ஐக்கியம், ஒற்றுமை, சமத்துவம் ஏற்படுகின்றது. சமூக தொடர்பு ஏற்படுகின்றது. பள்ளி வாயிலுக்கு சென்று வரும்போது 27 மடங்கு நன்மை என்ற அந்த சுன்னா அடிப்படையிலே பார்க்கும்போது நாங்கள் சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. கீழ்ப்படிவு, கட்டுப்பாடு, பணிவு ஏற்படுதல், பாவங்களில் இருந்து ஒதுங்குதல், மஸ்ஜிதுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படல், ஒருமைப்பாடு, ஒருமுக பயிற்சி, நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்று கூறக்கூடிய ஒருமுக பயிற்சி, உல நிம்மதி போன்ற அனைத்தும் தொழுகையிலே கிடைக்கக்கூடிய இம்மை பயன்கள். உடை சுத்தமடைதல், அல்லாஹ் அடியான் தொடர்பு அதிகரித்தல். இப்போது நாங்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள், சுவன வாழ்வு கிடைத்தல், பாவங்கள் மன்னிக்கப்படல், கபரில் நிம்மதி கிடைத்தல், மீதான் நன்மைகள், மீதான் பாரமான கனதியுள்ள மீதானாக மாறுதல், நன்மைகளால் கனதி அடைதல், கேள்வி கணக்கு இலகுவாதல், செயலேடு எங்களுக்கு வழக்கரம் கிடைத்தல், சக்கரனும் மிக பயங்கரமான நரகிலிருந்து விடுதலை கிடைத்தல். எனவே நாங்கள் இப்போது தொழுகையுடைய இம்மை பயன், மறுமை பயனை பார்த்தோம். நோன்பினுடைய இம்மை பயன், மறுமை பயனை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும். இதனை நீங்கள் இந்த டியூட்டிலே பார்த்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் கிடைத்தல், நோன்புனால் கிடைக்கக்கூடிய உலகியல் இம்மை பயன், ஏழைகளின் கஷ்டங்கள் உணர்தல், தாராளமாக உதவும் நிலை உருவாகுதல், சிக்கன வாழ்விற்கான பயிற்சி கிடைத்தல், பள்ளியுடன் நெருக்கமான ஒரு உறவு ஏற்படுதல், கஷ்டங்களை சகித்து பழகுதல், பொறுமை உண்டாதல், புலன்களை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு உருவாதல். அதே போன்று எங்களுக்கு இஃப்தாரிலே துவா நேரடியாக ஏற்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கை சீராகுவதற்கு வழிவகுக்கும். அதே போன்று நாங்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்று வரும்போது தக்குவா அதிகரித்தல், ரஹ்மத், மஃபிரத், நரக விடுதலை கிடைத்தல், சுவனம் ரையான் என்ற வாயினூடா சுவனம் செல்ல கிடைத்தல், பன்மடங்கு நட்கூலி கிடைத்தல், வாயின் துர்வாடை கஸ்தூரியை விட மனமடைதல், பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படல், சாட்சியாக அமைதல். எனவே மாணவர்களே, இந்த அமைப்பிலே கேள்வி வரும்போது நீங்கள் உலகியல் பயன்கள், மறுமை பயன்கள் என்று பிரித்து எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜக்காத்தை பொறுத்தவரையிலும் செல்வம் விருத்தி அடைதல் உலகியல் பயன், உலோபித்தனம் நீங்குதல், தாராளத்தன்மை வளர்தல், உலக ஆசை குறைதல், சுயநலன் நீங்குதல், வறுமை நீங்குதல், பொருளாதார சுழற்சி ஏற்படுதல், போட்டி பொறாமை நீங்குதல், சகோதரத்துவம் வலிமை பெறல், செல்வத்தின் மீது உள்ள பற்று குறைதல், சுயநலன் நீங்கி பொது நலம் உண்டாதல், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு மறைதல். மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள், சுவன கிடைத்தல், பாவங்கள் மன்னிக்கப்படல், நன்மை அதிகரித்தல், கபரில் நிம்மதி கிடைத்தல், இறை அன்பு, இறை திருப்தி, அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைத்தல், நன்மைகள் பன்மடங்காக கிடைத்தல், செயலேடு வழக்கரத்தில் கிடைத்தல், யஹூது நசாராக்களுடன் எழுப்பப்படாம நாங்கள் நல்ல சுவனம் செல்லக்கூடியவர்கள நிலை எங்களுக்கு ஏற்படும். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் தான் உலகியல் பயன், சமத்துவம், சகோதரத்துவம், ஐக்கியம், ஒற்றுமை வளர்தல், சர்வதேச மாநாடு, சர்வதேச சமத்துவம் வெளிப்படல், உம்மத்தின் பொது பிரச்சினை கலந்துரையாடல், தியாகம், எளிமை. ஹஜ்ஜுடைய மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள் இறையச்சம், தக்குவா அதிகரித்தல், பாவங்கள் மன்னிக்கப்படல், அன்று பிறந்த பாலகன் போல் மன்னிக்கப்படல், சுவனம் கூலியாக கிடைத்தல், அல்லாஹுவின் விருந்தினராக மறுமையில் மாறுதல், நன்றி உணர்வு எங்களிடத்திலே மறுமையில் கிடைக்கக்கூடிய அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சுவனமாக அமையும். எனவே அந்த வகையிலே எங்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுடைய இம்மை மறுமை பயன்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். மாணவர்களே, ஆன்மீக பயன்கள், லௌகிக பயன்கள், இது போன்று கேள்வி வந்தால்
ஆன்மீகம் என்றால் உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்றுதான். ஆன்மீக ரீதியா என்று வரும்போது மறுமையில் கிடைக்கக்கூடியதோடு பொதுவாக எங்களுடைய உள்ளத்திலே உள்ளம் எந்த அளவு பக்குவப்படுதல், உள்ளத்துக்கு ஆத்மா சீரடைதல் போன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயன்கள். லௌகீக பயன்கள் என்றால் உலகிலே கிடைக்கக்கூடிய பயன்கள் என்றும் கூறலாம். அதை நாங்கள் பார்த்த விடயம்தான். ஆனால் வசனங்கள் சொல்லுகள் மாற்றம். எனவே அதற்கேற்ப நாங்கள் விடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக பயன்கள்: ஈமான் உறுதியடைதல், இரையச்சம் அதிகரித்தல், மன நிம்மதி, நிறைவு கிடைத்தல், சுகவாழ்வு, ஆரோக்கியம் கிடைத்தல், பரிசுத்தம் ஏற்படல், பாமன்னிப்பு கிடைத்தல், ஆன்மீக விமோசனம் கிடைத்தல், சுவர்க்கத்தை பெற்று தருகின்றது. ஒருமுக பயிற்சி கிடைத்தல். லௌகிக பயன்கள்: ஐக்கியம், ஒருமை வளர்தல், சகோதரத்துவம் உறுதியடைதல், தலைமைத்துவ கட்டுப்பாடு ஏற்படல், கூட்டு வாழ்க்கை பயிற்சி ஏற்படல், பரஸ்பர ஒத்துழைப்பு, மனோநிலை வளர்தல், விட்டு கொடுக்கும் நிலை ஏற்படல், மஸ்ஜிதை மத்திய நிலையமாக கொள்ளல், முஸ்லிம்களை தனித்துவம் வெளிக்காட்டப்படல். இது போன்றுதான் நாங்கள் நோன்பினை கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயன்கள்: தக்குவா ஏற்படுதல், ஆன்மீக வலிமை ஏற்படல், உடல் இச்சைகள் ஆசைகள் கட்டுப்படுத்தப்படல், இறை நினைவை கொண்டு வருதல், ஏழை மீதான இரக்கம் ஏற்படல், புலன்களை கட்டுப்படுத்தும் பயிற்சி ஏற்படல், பொறுமை, ஆழ்ந்த பக்தி ஏற்படல். அதே போன்று லௌகிக பயன்கள்: ஆரோக்கியமான வாழ்வு, ஏழைகளின் கஷ்டங்களை உணர்தல், தாராளமாக உதவும் தன்மை, பள்ளியுடன் நெருங்கி தொடர்பு, மனிதநேயம் உண்டாதல், புலனடக்கம், சுய கட்டுப்பாடு. இது போன்று இஃப்தார், துவா நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுதல், பிறர் நலம் பேணும் பண்பு ஏற்படல். ஜகாத்தினால் கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயன்: செல்வம் மீதான பற்று குறைதல், சுயநலம் நீங்கி பொதுநலம் உண்டாதல், உள்ளம் தூய்மை பெறல், போட்டி பொறாமை நீங்குதல், உலக ஆசை குறைதல். ஜகாத்தினால் கிடைக்கக்கூடிய லௌகீக பயன்கள்: சமூகத்தில் வறுமை ஒழிக்கப்படல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீங்குதல், பரஸ்பர அன்பு, கூட்டு பொறுப்பு ஏற்படல், திருட்டு யாச பழக்கங்கள் இல்லாமல் சமூகத்துடைய வறுமை பிரச்சனை நீங்கி தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைத்து சமூகத்தில் குற்றச் செயல்கள் குறைந்து சுயநலமின்றி பொதுநலமாக வாழக்கூடிய நல்லடியார்கள் உருவாதல். அதே போன்று ஹஜ்ஜுடைய ஆன்மீக பயன்: ஆன்மீக பரிசுத்தம், அருமை பற்றிய சிந்தனை, பாவ மன்னிப்பு, தியாக உணர்வு, பற்றற்ற நிலை போன்ற பல்வேறு விடயங்களை கூறலாம். உலகியல் பயன்கள்: உலக முஸ்லிம்களிடையே ஒற்றுமை, சகோதரத்துவம், சமத்துவம், நிற இன மொழி பிரதேச வேறுபாடுகளை மறந்து சமத்துவம் ஏற்படல், பரஸ்பர அன்பு, கூட்டு வாழ்க்கை பயிற்சி. இது போன்று மாணவர்களே இதில் இருக்கக்கூடிய பல விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம். மனப்பக்குவம், உதவி பிரிவு, மனப்பாங்கு. எனவே அந்த வகையிலே நாங்கள் இபாதாவோடு தொடர்பான வினாக்கள், ஏதாவது வினாக்கள் கட்டாயமாக பரீட்சைக்கு வரும். தனி மனிதன் கிடைக்கக்கூடிய பயன்கள் சமூக பயன்கள் என்றும் பார்க்கலாம். எங்களுக்கு தனி மனிதன் என்று வரும்போது ஒரு தனி மனிதன், ஒரு செல்ஃப், ஒரு மனிதன் அவனுடைய ஈமான் உறுதியடையும், இரையச்சம் அதிகரிக்கும், அவன் பாவ மன்னிப்பு பெற்றவனாக மாறுவான், ஆன்மீக விமோசனம் கிடைக்கும், சமூகத்திலே அவனுக்கு கிடைக்கும், சமூகத்திலேயே சகோதரத்துவம் வலியுறுத்தப்படும், சமூக கட்டுப்பாட்டு ஏற்படும் தொழுகையால். இது போன்று எங்களுக்கு பார்க்கலாம். நோன்பினால் ஒரு தனி மனிதனுக்கு தக்குவா ஏற்படுதல், ஆன்மீக வலிமை ஏற்படுதல், இறை நினைவை கொண்டு வருதல். சமூக பயன்கள்: ஆரோக்கியமான சமூகம் உருவாதல், தனிநபர், குடும்பம், சமூகம். எனவே சமூக உருவாக்கத்துக்கு அடிப்படையான ஒரு அம்சம்தான் இந்த இபாதாக்களிலே நோன்பு காணப்படுகின்றது. எனவே பள்ளி வாயிலுடன் நெருக்கம் ஏற்பட்டு கஷ்டங்களை சகித்து கொள்ளும், புலனடக்கும், சுய கட்டுப்பாடு உருவாதல் போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று ஜக்காத்துடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி மனித பயன்கள், சமூக பயன்கள் என்று பார்க்கும்போது செல்வம் மீதான பற்று குறைதல், ஒரு தனி மனிதன் பாவங்களை விட்டு தூய்மை அடைதல், உள்ளம் தூய்மை பெறல், போட்டி பொறாமை நீங்குதல், உலக ஆசை குறைதல். ஜக்காத்துடைய சமூக பயன்கள்: சமூகத்தில் வறுமை ஒழிக்கப்படுதல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீங்குதல், பரஸ்பர அன்பு, கூட்டு பொறுப்புணர்வு ஏற்படுதல் போன்ற 3 விடயங்களை நான் கூறினேன். பல விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் பாருங்கள் மாணவர்களே, ஒரு தனி மனிதன் ஆன்மீக பரிசுத்தம் ஏற்படல், வறுமை பற்றிய சிந்தனை வளர்தல், மன்னிப்பு கிடைத்தல், தியாக உணர்வு, அடிமைப்படல், அர்ப்பணிப்பு ஏற்படல். அதே போன்று சமூக பயன்கள்: உலக முஸ்லிம்களிடையே ஹஜ் ஒரு ஒற்றுமை, சகோதரத்துவம், ஒரு சர்வதேச மாநாட்டை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களை சகித்து கொள்ளும் பயிற்சி கிடைத்தல், பல்வேறு மக்களோடு ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ கிடைத்தல், சர்வதேச ஒன்று கூடலாக அமைவதோடு அங்கே சென்று சமூகத்துடைய மனப்பக்குவம் உருவாகுவதற்கு இது சாதகமாக அமையும். எனவே அந்த வகையிலே மாணவர்களே, இந்த இபாதாவோடு தொடர்பான நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகள் என்று வரும்போது, இபாதா என்றால் என்ன, அந்த வணக்க வழிபாடுகள் முழு வாழ்வையும் வணக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அடிப்படை வணக்க வழிபாடுகளுடைய பிரதான நன்மைகள் என்ன, அவைகளுக்கான குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள்,
அவைகளுடைய தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய, சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், அதே போன்று நாங்கள் பார்த்தோம் ஆன்மீக பயன்கள், லௌகீக பயன்கள், அதே போன்று நாங்கள் பார்த்தோம் இம்மை பயன்கள், மறுமை பயன்கள். இவ்வாறு வினாக்களை வசனங்களிலே மாறி மாறி வந்தாலும் விடை எழுதக்கூடிய அமைப்பிலே மாணவர்கள் பயிற்சி பெற்றிருந்தால் இந்த வினாக்கள், ஏதாவது வினாக்கள் வரும்போது அதற்காக மிகச் சிறப்பாக செவ்வனே திறம்பட உங்களுக்கு அந்த வினாக்களுக்கு பயிற்சி அளிக்க முடியுமாக அமையும். எனவே அந்த வகையிலே நீங்கள் சிறந்த முறையில் விடையளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இன்றைய இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.